திருவிழாவிற்கு வருகை தரும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மாப்பிள்ள எங்க ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் கிடையாது, திருவிழா தான் எங்க ஊர்ல சிறப்பு மச்சான். அருமையா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் வா. என்ன கிழவி அதெல்லாம் யாரும் எல்லாம் சொல்ல முடியாது. போனவை யாரா போன்ல ஊர்ல இருந்து எங்க அத்தை பொண்ணு கையில் வெளியே வர. அப்புறம் என்ன ஒரே ஜாலிதான். அட போடா, கூடவே அந்த 7:30 MD வரான், அவன் டிப்டாப்பா கிளம்பி வருவான். இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படிடா கரெக்ட் பண்றது? முக்கியமாப்பிள்ள கவலைப்படுற யாம் இருக்க வைமேன். ஹாய் பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? கையில எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் வரலையா? நாளைக்கு வராங்க பாட்டி. ஹாய் பாட்டி, எப்படி இருக்க? வாடா என் பேராண்டி, என்ன பார்க்க வாடா வாடான்னு கூப்பிட்டேன் வரல, கையில கூப்பிட்டோன்னு வந்துட்டா. படவா ராஸ்கலு. யாம் இருக்க வைமேன். ஆமா, இந்த எம்டி மாமா எங்க? எம்டி மாமா இது செம்ம ஸ்மார்ட் ஆயிட்டீங்க போங்க. என்னால நம்பவே முடியல. நம்ம கரெக்டா இருக்கீங்க மாமா. என் கையில இது வரேன் பாட்டி. பாய் மாமா. பாய். ஏய் MD, நான் கையல் சைடு கண்ணு போகுது, கண்ணை காணாம பண்ணிடுவேன். 10 என்னைக்குமே கையல் எனக்கு தான்டா. 10 ரூபா 10 ரூபா. இந்த MD ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன்கிட்ட பாட்டிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியா? ஐயோ போச்சே போச்சே. பாட்டி என்னாச்சு? பணம் நகை எல்லாம் காணா போச்சோ. அது தாத்தாவோட இரும்பு பெட்டியில இருந்துச்சே பாட்டி. அந்த திருட்டு பைய பெட்டியோட தூக்கிட்டு போயிட்டான்டா. ஓ மை காட். அதுக்குதான் அவன்கிட்ட அப்பவே சொன்னேன், பேங்க்ல வச்சிட்டீங்கன்னா சேஃபாவும் இருக்கும் அண்ட் செலவும் மிச்சம் அப்படின்னு. கேட்டியா நீ? இப்போ அதை கண்டுபிடிக்க முடியாதா? டோன்ட் வரி, நான் அதனால தான் CCTV கேமரா வச்சிட்டேன் முன்னாடியே. செம்ம, அப்ப கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி. நீங்க பாரு திருட. ஆமா, ஃபேஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள அங்க எது சிக்கிச்சா? இல்ல மாப்பிள்ள, எங்கிட்ட ஒண்ணும் கிடைக்கல. மாப்பிள்ள இந்த அருக்கடா பெட்டி கிளம்பி வருது. சூப்பரா மாப்பிள்ள. எம்டி. ஓ மை காட், எம்டியா? நான் அப்பவே நினைச்சேன் இவனாதான் இருக்கும்னு. இந்த CCTV கேமரா பேக்கப் இருக்கு தெரிஞ்சதுன்னா இதையும் திருடிடும். நான் உனக்கு ஹார்ட் டிஸ்க்ல பேக்கப் எடுத்து தரேன், சேஃபா வச்சுக்கிறியா? செம்ம மாமா. இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல். நான் கைல்வெளி மாமா கண்டுக்கவே மாட்டேன். ச்சே, பேசாதீங்க மாமா. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய் ஃப்ராடு, நீ திருந்தவே மாட்டியா? இரு, உன்னை பாட்டிக்கிட்ட போட்டு விடுறேன். ஹார்ட் டிஸ்க் எடுக்க. இஃப் யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டாட். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஆல்ரெடி கிளவுட்ல பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன்டா. கிளவுடா? ஆமா, கிளவுட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போற நம்பர் 1 டெக்னாலஜி. நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜியும் கூட. இந்த வீடியோக்கும் நம்ம பார்த்த கண்டென்ட்டுக்கும் கிளவுடுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் அப்படின்றது எனி டைம் எனிவேர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணம் நகையெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு பெட்டகத்தில் அவங்க சேஃபாக வச்சிருக்காங்க. பட் ஆனால் எப்படியோ அது திருட்டு போச்சு. அப்போ MD என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பேங்க்ல லாக்கர்ல வச்சிருந்தா சேஃபாகவும் இருக்கும், செலவும் மிச்சம், நீ அதை பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களும் தன்னோட பணத்தை சேஃப்டி பண்றதுக்காக தனியா பேங்க் மாதிரி ஒரு பெட்டகம் யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. இப்படி ஒருத்தவங்களும் அதை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியா வந்து மெயின்டைன் பண்ற செலவும் அதிகமா இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதும் செலவு அதிகம். அதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேங்க்ல அவங்களே வந்து பெட்டகம் அப்படின்ற லாக்கர் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ரேக் ரெடி பண்ணி அதை வந்து ரொம்ப சேஃபாக அதை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்காக செக்யூரிட்டிலாம் போட்டு அண்ட் மல்டிபிள் லெவலில் வந்து செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ரெண்டல் வாங்குறாங்க. அப்போது நம்ம எல்லாருமே நம்மளோட சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற பொருளெல்லாம் போய் பேங்க் லாக்கரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்னென்னா கிளவுட். இப்போ இன்டர்நெட்டில் நம்மளோட டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போது MD பார்த்தீங்கன்னா, MDயோட திருட்டு அந்த கான்செப்டை MD வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாரு.
இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து எப்படி திருடிட்டதுனால அந்த வீடியோ மிஸ் ஆகிருக்கும். ஆனால் அதை அவங்க க்ளவுடில் ஸ்டோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதை திரும்ப எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்க முடியும். மொபைல் டெட் ஆகிடுச்சு, இல்லை அந்த சிம் கார்டு போயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள கான்டாக்ட் மிஸ் ஆகிடும், அதில் உள்ள ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிடும். ஏன்னா அதோட மெமரி கார்டில் தான் ஸ்டோர் ஆகும். பட் இப்போ யாராவது மெமரி கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை. ஒருத்தவங்களும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் பேக்கப்பில் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ இந்த ஃபோன் டெட் அப்படின்னு நான் தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த லாகின் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்லேருந்து என்னோட டேட்டாலாம் டவுன்லோட் ஆகுது. மெமரி கார்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி கார்டுன்றது நான் செலவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறேன், அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். பட் அது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லாமல் க்ளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால நமக்கு ஃபஸ்ட்டு செலவு மிச்சமாகுது அண்ட் ரொம்ப டேட்டா வந்து ஸ்டோரேஜ் சேஃப்டியாகவும் இருக்குது. இதே க்ளவுடில் இன்னும் டீப்பாக எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா 3 மாடல் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். என்ன கையில் மாமா கண்டிப்பாக பண்ணிக்கிற திருட்டு பயல, உன்னை நான் எவ்வளவு நம்புனேன், ஏன்டா இப்படி பண்ணுனேன்? தெரிஞ்சிச்சா? எல்லாம் கையில் இம்ப்ரெஸ் பண்ணதான் பாட்டி. சாண்டி பேச்சை கேட்டு பண்ணிட்டேன். ஆஹா இல்ல பாட்டி, எனக்கு எம்டி மாமா வேணாம். அப்போ உனக்கு எம்பியா பிடிச்சிருக்கா? இல்ல பாட்டி, எனக்கு ஆர்டி மாமா தான் பிடிச்சிருக்கு. ஆர்டியா? ஆர்டியா? நீங்க ரெட்டை இல்லடா, 3 பேரு.